நார்த் நாய்க்கு சாவ பாக்குறானுங்க. நார்த்ல உள்ள சங்கிங்க குலைச்சு தள்ளுறானுங்க. சனாதனத்தை தப்பா சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் ஒற்றுமையா வாழ சொல்லிட்டாருன்னு குலைக்கிறானுங்க. இந்த நாய்களுக்கு ஒன்னா இருந்தாலே பிடிக்காது. ஒருத்தன் எல்லாரும் சமமா இருக்குன்னு சொன்னாலும் பிடிக்காது. உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் ஒளிகன்ட்டாருங்க. அதாவது சனாதனம் என்னன்னா, நீ நானும் ஒண்ணு இல்ல, நான் மேல நீ கீழங்கிறதா சனாதனம், ஜாதி பாக்குறதா சனாதனம், இந்த குளத்துல உள்ளவன் இந்த வேலை தான் பார்க்கணும்னு சொல்றதா சனாதனம். அதை ஒருத்தர் வேணாம் நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம் ஒற்றுமையா இருப்போம்னு சொன்னா, இல்ல நீ அப்படி சொல்ல போச்சு, நீலாம் அப்படி சொல்லக்கூடாது, அப்ப நாங்க இந்த பிரச்சனையை வேற மாதிரி மாத்துவோன்னு அதை எப்படி மாத்தி வச்சிருக்காங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் ஹிந்துஸை தப்பா சொல்லிட்டாரு, நம்ம சனாதன தர்மாவே வேணான்னு சொல்றாருன்னு சொல்லி பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்கானுங்க. டே தற்கொலைங்களா, படிங்கடா. அவர் என்ன சொன்னார்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையாடா? அவர் எல்லாரும் ஒற்றுமையா ஒன்னா இருக்கணும்னு சொன்னார்ரா. நீ நானும் சமம், எவனும் வசந்தவனும் இல்ல, எவனும் தாழ்ந்தவனும் இல்ல, அப்படிங்கறத தாண்டா அவர் ஒழிக்கணும்டாரு. சனாதன கொள்கை என்ன சொல்லுதுன்னா, பிராமின் மேல மத்தவன் எல்லாம் கீழன்னு சொல்ல வருதுடா, புரிஞ்சுக்கோங்கடா. ஆனா இதே மாதிரி சேம் எதிர்ப்பு பெரியாருக்கும் வந்துச்சுங்க. அவரை எல்லா நாயும் சேர்ந்து கத்துச்சு, அவன் எப்படி நம்மளை ஒன்னா இருக்க சொல்றான், அப்படிலாம் இல்ல, நான் மேலதான் இருப்பேன், நான் மேஜாதின்னு எல்லா மேஜாதி நாயும் கத்துச்சு. என்னென்னமோ பழி போட பார்த்தான். பெரியார் தப்பா சொல்லிட்டாரு, பெரியார் அப்படி இப்படின்னா அவனால ஒன்று மயிரும் புடுங்க முடியல. பெரியாருன்னாலே இப்ப வரையும் அழுவுறதுக்கு ஆளுங்க இருக்கானுங்க. பெரியாருன்னு பேர் சொன்னா சங்கிங்க அழுவானுங்க, வாய்க்குள்ளே முணும் பானுங்க. டே முட்டா பசங்களா, பெரியார் ஒன்னும் தப்பாலாம் சொல்லல. எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம், எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் இருக்குங்கிறதான் பெரியார் சொன்னாரு. நீ அதுக்கு முன்னாடி எப்படி ஆக்கி வச்சிருந்த? இல்ல மேல இருக்கவன் மேலதான் இருக்கணும், கீழே இருக்கவன் கீழே தான் இருக்கணும், இவன் இந்த வேலை தான் பார்க்கணும், இவன் இந்த வேலை தான் பார்க்கணும்னு வச்சிருந்த. அதை பெரியார் மாத்தி எல்லாரும் சமம் மாத்தினாரு. உனக்கு அது பிடிக்கல, எரியுது உனக்கு. அதெல்லாம் நீ எப்படி சொல்லலாம்? சமம்ண்டு உனக்கு எரியுது, சமமா இருக்க உனக்கு முடியல. நீ ஏன் பெரிய புளுத்தி மாதிரி நினைச்சுக்கிட்ட, நம்ம இந்த சாதியில பிறந்தோம், நம்ம பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கே? அப்படிலாம் ஒன்றும் இல்லடா, நீ நானும் ஒரே மனுஷன் தான்டா. உன் ரத்தமும் சிவப்பு, என் ரத்தமும் சிவப்புடா. நீ ஒன்றும் ஸ்பெஷலா ஏலியன் தான் இல்லடா. தமிழ்நாட்டு மக்களை நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். நம்ம மக்கள் தான் எல்லா இடத்துலையும் ஒற்றுமையா ஒன்னா கை கோர்த்து நிக்கிறது. அது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எவன் நம்மளை பிரிக்க நினைச்சாலும் சரி, நம்ம மக்கள் மட்டும்தான் ஒன்னா கை கோர்த்து நிக்கிற ஒரே மக்கள் நம்ம தமிழ் மக்கள் தான். அதை இவனுங்க அழிக்க பாக்குறானுங்க. நம்ம ஒன்னா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. உஷாரா இருங்க மக்களே, அவனுங்க நம்மளை பிரிக்கிறதுக்கு பல ரூபத்துல பல வேஷத்துல வந்துகிட்டு இருக்கானுங்க. அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை பிரிக்கலான்னு பாக்குறானுங்க. நீங்க அதை மட்டும் கை விட்டீங்கன்னா நம்ம கதை முடிஞ்சு.